ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். பெட்டிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க நம்ம நவீனும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. கார்த்தியும் எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மயில் வாகனமாக கார்த்திட்ட வந்து, எப்பா நான் நேற்றுக்கு பார்த்தேன், ஒரு இடத்துல ஒரு பெட்டியை ஒழிச்சு வச்சுருந்தேன், அந்த இடத்துல போய் பார்த்தா கண்டிப்பாக நவீனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியாவோட அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்த தோண்டி நம்ம நவீனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நவீனை எல்லாருக்கும் முன்னாடியே நிற்க வச்சு அந்த சிவனாண்டி முத்துவேலோட எல்லா வேலையும் நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வீட்டில் இந்த வளையல் எப்படி வெளியில் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி செம அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம துர்காவும் சாமுண்டேஸ்வரியை பஞ்சாயத்துலேயே நிற்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி கிட்ட இன்னும் 1 மணி நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட் நவீன் இங்கே வந்து நிற்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி துர்கா கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த சாமுண்டேஸ்வரியும், இதுக்கு மேலே நான் இங்கே நின்றுட்டு இருந்தா சரியே வராது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கேயும் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, தப்பு ஏன் மேலே இல்லாத போது எதுக்கு நான் பயப்படணும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவனாண்டிய முத்துவேலும், என்னடா இங்கே நடக்குது, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாமுண்டீஸ்வரி 8 அடி பாய்ச்சா அவள் 16 அடி பாய்வா போலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேலா, இல்லை மருமகனே, 64 அடி பாய்ஞ்சாலும் பாய்வா போல, இந்த துர்கா இப்படிலாம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை, இருந்தாலும் சந்திரா பிளான் படியே எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திராவும், நம்ம நினச்ச மாதிரி அக்கா சரியாக மாட்டிட்டா, இந்த சிச்சுவேஷன்லேருந்து அவள் எப்படியும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் எந்த முடிவு தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நிற்கவும், நம்ம துர்காவும், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன், எப்படி என்னோட ஹஸ்பண்ட் நவீன் கொஞ்ச நேரத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தியும் என்ன பண்ணுறது, நவீன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும் போது சந்திராவும் வந்து, என்ன டிரைவர் மாப்பிள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், இப்போ என்ன இப்படியே நின்றுட்டுருக்க என்ன அப்படின்னு கேட்கவும், கார்த்தியும், நீங்கள் இந்த மாதிரிலாம் இந்த குடும்பத்துக்கு தொந்தரவாட்டு இருக்காதுங்க, எத்தனை வாட்டி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் நெருங்க விட மாட்டேன்னு, இவ்வளோ பண்ண பிறவும் நீங்கள் ஏன் உங்கள் அக்கா கிட்டே இப்படி வன்மத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அதிரடியாக சந்திரா கிட்ட பேசுகிறாங்க. அப்படி நம்ம சாமுண்டேஸ்வரியும் வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, என்ன ஈஸ்வரி நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக உன் மேலே தப்பு இல்லைன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் துர்கா ஏதோ ஒரு ஆவேசத்தில் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும், சாமுண்டேஸ்வரி இவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த துர்காவுக்கு, என்ன இத்தனை வருஷம் ஆக்கியும் தெரியாதா, அந்த நவீனுக்காக என்ன போய் இப்படி பஞ்சாயத்தில் நிற்க வச்சுட்டாலே அப்படின்னு சாமுண்டேஸ்வரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நம்ம கார்த்தி இந்த பிரச்சனை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நவீனை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நவீனை பற்றின எந்த தகவலும் இருந்த மாதிரி இல்லை. அதே சமயத்தில் நம்ம நவீனுக்கும் கொஞ்சம் நினைவு திரும்புது, என்ன பண்ணுறது, இங்கே ஒரே இருட்டாக இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே தடவி பார்க்குறாங்க. பார்க்கும்போது மொபைல் கையில் தட்டுப்படுது. நல்லபடியாக ஒரு மொபைல் இருக்குது, எப்படியாவது நம்மளை யாராவது வந்து காப்பாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே கண்ட்ரோல் ரூம் என்ன வேணும்னு கேட்கவும், இல்லை சார் நான் இந்த ஊரை சேர்ந்தவன், என்ன இப்படி ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சரி அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும், சரி எப்படி இருந்தாலும் கார்த்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நவீனை தேடி எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நவீன் கால் பண்ண உடனே கார்த்தி, என்ன நவீன் நீ எங்கே இருக்க, ஒன்றை தான் நாங்கள் தேடிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்கவும், நவீனும், இல்லை நான் அத்தையை பார்த்துட்டு வந்த வழியில் சிவனாண்டையும் முத்துவேல சேர்ந்து ஒரு கட்டையால் என்னை அடித்து மயக்கத்தில் இருந்தேன், மயக்கத்தோட என்ன ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கார்த்தியும் மயில்வானும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. மயில் வாகனமும் நம்ம கார்த்திட்ட, கரெக்டான டைமுக்குள்ளே போயிடணும்ப்பா, இல்லைன்னா நவீனோட உயிருக்கே ஆபத்து ஆகிட போகுது, அதுக்கப்புறமா இதுவே பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு நம்ம மயில் வாகனமும் சொல்கிறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் சரி அத்தை பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் உள்ள இடத்துல போய் தேடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி எப்படி இருந்தாலும் குண்டெல்லாம் தோண்டியிருப்பாங்கள்ல, அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் வாங்கியிருப்பாங்க, அதை பற்றி முதல்ல விசாரித்தா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு கார்த்தியை மயில்
மயில் வாங்கணுமோ அதை விசாரிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, ஆமா நைட்டா 2 பேர் வந்தாங்க. வந்து என்கிட்ட இருந்து தான் நம்பட்டி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எந்த பக்கமா போனாங்கன்னு தெரியுமான்னு கேட்கவும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சரி கண்டிப்பா இந்த பக்கம் தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே நம்ம மயில் வாகனத்துக்கு நைட்டு நடந்தது ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நம்ம இங்க வரும்போது ஒரு இடத்துல பெட்டியை பார்த்தோமேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திட்ட சொல்றாங்க. என்ன சொல்றீங்க சகல? அப்ப எந்த இடம்னு சீக்கிரமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அங்க பார்க்கும்போது இதுல வித்தியாசமா இருக்கே, இப்பதானே தோண்டிட்டு மூடின மாதிரி இருக்கு. சரி இதை தோண்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோன்றாங்க. தோண்டும் போது கரெக்டா பெட்டியும் கண்ணுல படுது. நம்ம நவீன ஒரு வழியா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம நவீனும் அரை மயக்கத்துல இருக்காங்க. என்னாச்சோன்னு சொல்லிட்டு பதறி போய் நவீன அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் துர்காவும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. பாட்டியும் துர்கா கிட்ட வந்து, துர்கா நீ எதுக்குமே கவலைப்படாத, கார்த்தியும் ஒரு பக்கமா தேடுறேன்னு சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் நம்ம துர்கா அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல பாட்டி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இவ்வளவு நேரம் ஆகியும் அவனை பத்தின எந்த தகவலுமே கிடைக்கல, அம்மா ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டியும் அவங்கள்ட்ட வந்து, இல்ல துர்கா நீ எதுவுமே கவலைப்படாத, கண்டிப்பா ஈஸ்வரி எல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு என்ன சொன்னாலும் துர்கா சமாதானம் ஆகாம சாப்பிடாமலும் இருந்துட்டே இருக்காங்க. நம்ம ரேவதியும் துர்காவை பார்க்க வராங்க. துர்கா நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா நவீன் கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாக்கு இதுக்கும் எப்படி எந்த சம்மந்தமும் இருக்காது, இந்த சிவனாண்டி முத்துவேலோட வேலையா தான் இருக்கும், அம்மாக்கு மேல பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் அவங்களோட வளையலையும் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அப்படின்னு ரேவதியும் சொல்றாங்க. அதை கேட்ட துர்காவும் இப்ப எதுக்குக்கா இங்க வந்த, இதை சொல்லதுக்காண்டி தான் வந்தியா, நானே நவீனை காணலன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தமாக இருந்துட்டுருக்கேன், நீ அம்மாவுக்கு சப்போர்ட்டாக என்கிட்ட பேசிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்காவும் கோவப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை செம அதிரடியாட்டு நவீனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. நவீனை பார்த்த உடனே தான் துர்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. நவீன் உனக்கு என்னாச்சு, நான் ரொம்பவே பதட்டமாயிட்டேன், இவ்வளோ நேரம் ஆகிய உன்னை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நவீனை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம நவீனும் இல்லை துர்கா இந்த நிலைமைக்கு காரணம் அத்தை கிடையாது, அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒருத்தங்க என்னை கூட்டிட்டு போனாங்க, ஆனா நான் வர வழியில சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து ஒரு கட்டையால என் தலையில அடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்னை அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி ஒரு இடத்துல அப்படியே புதைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு துர்கா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற நவீன், இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு ஷாக் ஆன உடனே ஆமா துர்கா, அத்தைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்திராவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. நவீன் எப்படிடா உயிரோட வந்தா, இவனை உயிரோட நம்ம புதைச்சிட்டோமே, அதுக்கப்புறமா இந்த கார்த்திக்கு எப்படி தெரிஞ்சதா அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. இந்த வாட்டி அக்கா தப்பிக்கவே மாட்டான்னு பார்த்தா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிட்டே, நம்ம நினைச்ச பிளான் படி எதுவுமே நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. சரி நம்ம இந்த சூழ்நிலையில எப்படியாவது மாட்டிக்காம இருந்தா சரின்னு சொல்லிட்டு சந்திரா நினைக்கிறாங்க. அதே சமயத்துல சிவனாண்டி முத்துவேல் தான் இதுக்கெல்லாம் காரணம் தெரிய வருது. அப்படியே சிவனாண்டி முத்துவேல அந்த அதிகாரிகள் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா சந்திராவும் மாட்டிட்டாங்க.